ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அடியேனின் ஆன்மீக அதை பற்றி நாம் விசாரம் செய்து வருகிறோம். இந்த தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது அத்வைதமா பக்தியா. இந்த அனுபவத்தின் மூன்றாவது பாகத்தை தான் நாம் இன்று காண இருக்கிறோம். அத்வைதம் நீயே பிரம்மம் என்று சொல்கிறது. பக்தி நான் தாசன், இறைவன் வேறு என்று சொல்கிறது. இரண்டும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? இது 1000 ஆண்டுகளாக நடக்கும் ஒரு மாபெரும் விவாதம். இறைவன் வேறு என்று சொல்வதும் சரி, நீயே பிரம்மம் என்று சொல்வதும் சரி. ஆனால் வாழ்க்கையில் கோபம், பொறாமை, அகங்காரம் அப்படியே இருந்தால் உங்கள் ஆன்மீகம் எங்கே? துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், பக்தி, ஞானம் இவை அனைத்தும் இறுதியில் எதை நோக்கி செல்கின்றன? உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த சத்தியத்தை எப்படி அனுபவிக்கலாம் என்பதைத்தான் இன்று நாம் ஆழ்ந்த விசாரம் செய்ய இருக்கிறோம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. அத்வைதமா பக்தியா? இந்த விவாதத்தில் நாம் 12 கேள்வி நிலைகளை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டோம். கடந்த 2 பகுதிகளில் 6 கேள்விகளுக்கான விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்று 3 கேள்விகளை நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இவற்றின் உண்மையான வேறுபாடுகள் என்ன? பக்தி எப்போது ஞானமாக மலர்கிறது? ஞானம் எப்போது பரம பக்தியாக மாறுகிறது? குடும்பம், தொழில், சமூக ஊடகம், உறவுகள் இவைகளில் இன்றைய வாழ்க்கை உதாரணங்களை வைத்து இவற்றை நாம் ஆழ்ந்து தெளிய இருக்கிறோம். முதலில் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இவற்றிற்குள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் சற்று விசாரம் செய்யலாம். இறைவன் வேறு, நீ வேறு என்று துவைதம் சொல்கிறது. நீ இறைவனின் ஒரு பகுதி என்கிறது விசிஷ்டாத்வைதம். ஆனால் அத்வைதம் நேரடியாக சொல்கிறது, நீயே அந்த பரம்பொருள். அப்படியானால் இந்த மூன்றில் உண்மை எது? மூன்றும் ஒன்றுக்கொன்று முரணானவையா? மூன்றும் ஒன்றுக்கொன்று எதிரியா? அல்லது ஒரே உண்மையை 3 வெவ்வேறு நிலைகளில் விளக்குகிறதா? இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டால் அத்வைதம், பக்தி பற்றிய உங்கள் பார்வையே மாறக்கூடும். பக்தி என்பது ஞானமாகிறது. நான் இறைவனின் தாசன் என்று தொடங்கிய பக்தன் ஒரு நாள் நான் யார் என்று கேட்க தொடங்குகிறான். அங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் திறக்கிறது. பக்தி உண்மையில் எப்போது ஞானமாகிறது? இறைவன் வேறு, நான் வேறு என்ற உணர்வு எப்போது கரைகிறது? அதேபோல் ஞானம் பெற்றவர் ஏன் இறுதியில் மீண்டும் அன்பிலும் பக்தியிலும் கரைகிறார்? பக்தியும் ஞானமும் 2 பாதைகளா அல்லது ஒரே சத்தியத்தின் 2 முகங்களா? இன்றைய வாழ்க்கையில் அத்வைதமும் பக்தியும்
குடும்பத்தில் சண்டை, தொழிலில் போட்டி, சமூக ஊடகத்தில் லைக்ஸுக்கான ஆசை, உறவுகளில் எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அத்வைதமும் பக்தியும் நமக்கு என்ன பயன்? எல்லாம் பிரம்மம் என்று சொல்வது மட்டும் ஞானமா? எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்வது மட்டும் பக்தியா? இல்லை. உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை, உங்கள் சக ஊழியர், உங்கள் எதிரி, இவர்களிடம் நீங்கள் எதை எப்படி நடக்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் உண்மையான ஆன்மீகத்தின் தரம் உங்களுக்கு புரியும். இப்பொழுது துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இதனுடைய உண்மையான வேறுபாடுகள் என்ன? 3 தத்துவங்களா அல்லது 3 சத்தியத்தை 3 கோணங்களில் பார்க்கும் பார்வைகளா? இந்திய ஆன்மீக வரலாற்றில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசப்படும் ஒரு கேள்வி உண்டு. துவைதம் உண்மையா? விசிஷ்டாத்வைதம் உண்மையா? அத்வைதம் உண்மையா? இன்று இந்த விவாதம் சமூக ஊடகங்களிலும் ஆன்மீக மேடைகளிலும் மத விவாதங்களிலும் தொடர்ந்து நடக்கிறது. அத்வைதமே இறுதி என்று சிலர் கூறுகிறார்கள். இறைவனும் ஜீவனும் என்றும் வேறுபட்டவர்கள்தான் என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் வேறுபாடும் இருக்கிறது, ஒற்றுமையும் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இப்போது ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. 3இல் யார் சரி? ஒரு குழந்தை முதல் வகுப்பில் படிக்கும் கணிதமும் உண்மை, 10ஆம் வகுப்பு கணிதமும் உண்மை, கல்லூரியில் படிக்கும் கணிதமும் உண்மை. ஒன்று மற்றொன்றை பொய்யாக்குவதில்லை. அதே போல இந்த 3 தத்துவங்களும் வெறும் கருத்து மோதல்கள் அல்ல, மனிதனின் ஆன்மீக அனுபவத்தை வெவ்வேறு கோணங்களில் விளக்கும் ஆழமான மரபுகள். இங்கே சில எளிய உதாரணம் அடியேன் கூற விரும்புகிறேன். ஒரு கடலை பாருங்கள். அதில் அலை இருக்கிறது, நுரை இருக்கிறது, ஆழமான அமைதி இருக்கிறது. அது அலை என்று ஒரு குழந்தை சொல்கிறது. ஒரு விஞ்ஞானி சொல்கிறார் அது தண்ணீர் என்று. ஒரு கவிஞர் சொல்கிறார் அது முடிவற்ற அழகு என்று. மூவரும் பொய் சொல்கிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் பார்த்த கோணம் மட்டுமே வேறு. துவைதம் என்பது நான் வேறு, இறைவன் வேறு என்று சொல்கிறது. ஜீவன் தனி, இறைவன் தனி. இருவருக்கும் நித்திய வேறுபாடு உண்டு. இந்த பார்வையில் பக்தி மிகவும் இயல்பாக மலர்கிறது. ஏனென்றால் அங்கே உறவு இருக்கிறது. பக்தன் இறைவன், தந்தை மகள், தாய் மகன், காதலன் காதலி, எஜமான் தாசன். இப்படி உறவுகள் மனித இதயத்தை உருவாக்கியிருக்கின்றன. அதனால் துவைதத்தின் வலிமை அன்பு, பணிவு, சரணாகதி. இங்கே ஒரு ஆபத்தும் இருக்கத்தான் செய்கிறது. வேறுபாட்டை மட்டும் வலியுறுத்தினால் சிலருக்கு இறைவன் மிகவும் தூரத்தில் இருப்பது போல தோன்றும். அடுத்ததாக விசிஷ்டாத்வைதம். வேறுபாடும் உள்ளது, ஒற்றுமையும் உண்மை. இது மிகவும் ஒரு நுட்பமான பார்வை. இங்கே ஜீவன் இறைவனிலிருந்து முற்றிலும் வேறல்ல, அதே நேரத்தில் முழுமையாக ஒன்றுமல்ல. ஒரு அழகான உவமை அடியேனுக்கு நினைவருகிறது. உங்கள் உடலை நினைத்து பாருங்கள். கண்கள் வேறு, கைகள் வேறு, இதயம் வேறு.
ஆனால் அவை அனைத்தும் ஒரே உடலின் அங்கங்கள். அதே போல நாம் அனைவரும் பரம்பொருளின் அங்கங்கள். அதனால் ஒற்றுமை இருக்கிறது, தனித்தன்மையும் இருக்கிறது. இதுவே விசிஷ்டாத்வைதத்தின் ஆழமான தத்துவம். அடுத்தபடியாக அத்வைதம், இறுதியில் ஒன்றே. அத்வைதம் இன்னும் ஆழமாக செல்கிறது. அலைக்கும் கடலுக்கும் உண்மையில் வேறுபாடு என்ன என்று கேட்கிறது. வடிவம். அதனுடைய சாரம் என்ன? இரண்டும் தண்ணீரே. அதே போல உடல்கள் வேறு, மனங்கள் வேறு, அனுபவங்கள் வேறு. ஆனால் அடிப்படை விழிப்புணர்வு என்பது ஒன்றே. அதனால் அத்வைதம் கூறுகிறது இரண்டு என்ற நிலையே அல்ல. நன்றாக கவனித்தால் அது ஒன்று என்று மட்டும் சொல்லவே இல்லை, இரண்டு அல்ல என்று மட்டுமே சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறது? ஏனென்றால் வார்த்தைகள் அங்கே போதுமானதாக இருக்க இயலாது. 3 மாடிகள் பற்றி ஒரு உவமை. ஒரு 3 மாடி கட்டிடம் ஒன்று உள்ளது. தரைத்தளத்தில் இருப்பவர் மரங்களை பார்க்கிறார். 2வது மாடியில் இருப்பவர் நகரத்தையும் பார்க்கிறார். 3வது மாடியில் இருப்பவர் முழு காட்சியையும் பார்க்கிறார். இது யார் தவறு? இதில் யாரும் தவறில்லை. பார்வையின் உயரம் மாறுகிறது. ஆன்மீக வளர்ச்சியின் கோணத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் சிலருக்கு இறைவனை நேசிப்பது மிகவும் இயல்பாக இருக்கும். அவர்களை அத்வைதத்துக்கு வற்புறுத்த வேண்டுமா என்றால் இல்லை. சிலருக்கு சுயவிசாரம் இயல்பாக வரும். அவர்களை கட்டுப்படுத்தி பக்தியின் பாதையில் இழுக்க வேண்டுமா என்றால் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனதிற்கும் அதன் இயல்பு வேறு. ஒரு சிறு குழந்தை தாயிடம் அம்மா நீ எங்கே என்று கேட்கிறது. தாய் சொல்கிறாள் நான் இங்கே இருக்கிறேன் என்று கூறுகிறார். குழந்தைக்கு தாய் தனி, அது அத்வைதம். குழந்தை வளர்கிறது. தாயின் குணங்கள் தன்னுள் இருப்பதை உணர்கிறது. அது விசிஷ்டாத்வைதம். இறுதியில் தாயின் அன்பே தனக்குள் வாழ்கிறது என்று உணர்கிறது. அது அத்வைத அனுபவத்தை நினைவுபடுத்துகிறது. இவற்றை எல்லாம் யோசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய தவறு நாம் செய்கிறோம். 3 தத்துவங்களையும் ஆயுதமாக மாற்றிவிட்டோம். எது என் தத்துவம், என் தத்துவம்தான் சரி என்று கூறத் தொடங்குகிறார்கள். ஒரு வரைபடம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது பயணமல்ல. தத்துவங்கள் வரைபடங்கள், அனுபவம்தான் பயணம். இன்றைய வாழ்க்கையில் ஒருவர் நான் இறைவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் என்று வாழ்கிறார். மற்றொருவர் எல்லோரிடத்திலும் இறைவனை பார்க்கிறேன் என்று வாழ்கிறார். இன்னொருவர் எல்லாம் ஒரே சாட்சியில் தோன்றுகிறது என்று வாழ்கிறார். மூவருடைய வாழ்க்கையிலும் அகங்காரம் குறைகிறதா? அன்பு பெருகுகிறதா? கருணை மலர்கிறதா? அமைதி ஆழமாகிறதா? அப்படியானால் அவர்களின் திசையில் செல்கிறார். ஒரு நகைச்சுவையான நிகழ்வு. 3 நண்பர்கள் மிகப்பெரிய வாதம் செய்கிறார்கள். முதல் மனிதர் சொல்கிறார் துவைதம்தான் சரி. 2வது மனிதர் சொல்கிறார் அத்வைதம்தான் சரி. 3வது மனிதர் சொல்கிறார் விசிஷ்டாத்வைதம்தான் உண்மை. அவர்களுடைய ஆசான் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இறுதியில் சொல்கிறார் முதலில் மூவரும் சேர்ந்து தேநீர் குடியுங்கள், அதன் பிறகு வாதிடுங்கள் என்று. அவர்கள் சிரிக்கிறார்கள். ஆசான் மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
ஒரு குவளை தேநீரை கூட அன்போடு பகிர முடியாதவர்கள் பிரம்மத்தை எப்படி சண்டையிடுவது என்று சற்று வேடிக்கையாக இல்லையா என்று கேட்கிறார். ஆனால் இந்த சிரிப்பில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. நீங்கள் எந்த தத்துவத்தை நம்புகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. ஒரு நாள் யாராவது உங்களை அவமதித்தால் உங்கள் இதயம் எப்படி பதிலளிக்கிறது? அங்கேதான் உங்கள் ஆன்மீக நிலை உங்களுக்கு தெரியும். தத்துவம் உங்கள் நாவில் இருக்கலாம், ஆனால் உண்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். துவைதம் இதயத்தை இறைவனை நோக்கி திறக்கிறது. விசிஷ்டாத்வைதம் உறவின் புனிதத்தை உணர்த்துகிறது. அத்வைதம் எல்லையற்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானவைகள் அல்ல, எதிரிகளும் அல்ல. அவை மனித மனதின் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளுக்கும் வெவ்வேறு ஆன்மீக இயல்புகளுக்கும் ஏற்ற மூன்று அரிய கண்ணாடிகள். இறுதியில் நீ எந்த பாதையில் நடக்கிறாய் என்பது முக்கியமல்ல. உன் அகங்காரம் கரைந்ததா? உன் அன்பு எல்லைகளை தாண்டியதா? உன் கருணை காரணமின்றி மலர்கிறதா? உன் மனம் அமைதியில் நிலை கொள்கிறதா? இந்த 4 கேள்விகளுக்கான பதில்தான் உங்கள் ஆன்மீக பயணத்தின் உண்மையான அளவுகோல். ஏனென்றால் இறைவன் எப்போதும் நீ எந்த தத்துவத்தை நம்பினாய் என்று கேட்க மாட்டார். ஆனால் வாழ்க்கை அமைதியாக நீ உண்மையிலேயே அன்பாக மாறினாயா என்று கேட்கும். அந்த ஒரு பதிலில்தான் துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் அத்வைதமும் மௌனமாக ஒன்றாகி விடுகிறது. அடுத்த கேள்வி நிலையாக பக்தி எப்போது ஞானமாக மலர்கிறது? ஞானம் எப்போது பரம பக்தியாக மாறுகிறது என்பதை சற்று ஆழ்ந்து விசாரம் செய்யலாம். அன்பின் உச்சமே ஞானம், ஞானத்தின் உச்சமே பரம பக்தி. இதுவரை நாம் அத்வைதம் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, அகங்காரம் என்றால் என்ன, மகான்கள் என்ன சொன்னார்கள், துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் ஆகியவற்றின் வேறுபாடுகள் என பலவிதமான விசாரம் செய்தோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. பக்தியும் ஞானமும் உண்மையில் 2 பாதைகளா அல்லது ஒரே மலரின் 2 இதழ்களா? இந்த கேள்விக்கான பதிலை புரிந்து கொண்டால் ஆன்மீகத்தில் இருக்கும் பல விவாதங்கள் தானாகவே மறைந்துவிடும். முதலில் பக்தியின் தொடக்கம் என்ன? ஒரு மனிதன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிறான். நோய், இழப்பு, பயம், தோல்வி. அவனால் அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்கிறான். அப்போது அவன் கைகளை இணைத்து இறைவா என்னை காப்பாற்று என்று சொல்கிறான். இது பக்தியின் ஆரம்பம். இங்கே இன்னும் நான் என்ற நிலை இருக்கிறது. என் பிரச்சனை, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் மகிழ்ச்சி, என் துக்கம், என் கவலை, என் சொத்து, என் பணம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு புதிய விஷயம் பிறக்கிறது. அதுதான் நம்பிக்கை. அடுத்த கட்டமாக பக்தியின் வளர்ச்சி. நாட்கள் செல்கின்றன. அவன் இறைவனை வேண்டுவதற்காக மட்டுமல்ல, நேசிப்பதற்காக தொடங்குகிறான். இப்போது எனக்கு எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும் என்று சொல்கிறான். இதுதான் பக்தியின் முதிர்ச்சி. இங்கே அன்பு நிபந்தனைகளை இழக்கிறது. ஒரு தாயின் அன்பை உற்று நோக்கினால் ஒரு தாய் தனது குழந்தையை நேசிக்கிறாள்.
குழந்தை பணக்காரனாக இருந்தாலும் நேசிக்கிறாள், ஏழையாக இருந்தாலும் நேசிக்கிறாள், அழகாக இருந்தாலும் நேசிக்கிறாள், நோயுற்றிருந்தாலும் நேசிக்கிறாள். ஏனென்றால் உண்மையான அன்பு காரணத்தை தேடாது. பக்தியும் அப்படித்தான். அன்பு உண்மையில் அகங்காரத்தை கரைக்கிறது. இங்கே ஒரு அற்புதமான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் யாரையாவது உண்மையாக நேசிக்கும் பொழுது அந்த நிமிடத்தில் நான் என்ற நிலை கொஞ்சம் மறைகிறது. தாய்க்கு பசி இருந்தாலும் முதலில் குழந்தைக்கு உணவு கொடுக்கிறார். அங்கே யார் முக்கியம்? குழந்தை. அதே கணத்தில் அகங்காரம் பின்வாங்குகிறது. இதைத்தான் பக்தி தினமும் செய்கிறது. அப்படியானால் பக்தி எப்போது ஞானமாகிறது? ஒரு நாள் பக்தன் அழுகிறான். இறைவா, நீ இருக்கும் இடத்தில் நான் உன்னை தேடுகிறேன். திடீரென அவனுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. தேடுகிற இந்த நான் யார் என்று ஆச்சரியப்படுகிறான். இத்தனை நாள் வெளியே தேடிய இறைவன் உள்ளே சாட்சியாக இருக்கிறாரோ என்று அமைதியாகிறான். அங்கே பக்தி ஞானமாக மலரத் தொடங்குகிறது. ஒரு நதி மலையில் பிறக்கிறது. அது கடலை தேடுகிறது. பாதையில் கற்கள், வளைவுகள், கிராமங்கள் எல்லாம் கடக்கிறது. இறுதியில் கடலில் கலக்கிறது. இப்போது நதி இன்னும் கடலை நேசிக்கிறதா அல்லது கடலாகவே மாறிவிட்டதா? இரண்டையும் பிரிக்க முடியுமா? இதுதான் பக்தியின் உச்சம். ஞானத்தின் தொடக்கம் எங்கே ஆரம்பமாகிறது? ஒரு ஞானியை பார்த்தால் நான் யார் என்று சொல்கிறார். அவர் உடலை விளக்குகிறார், மனதை விளக்குகிறார், எண்ணங்களை விளக்குகிறார். இறுதியில் எல்லையற்ற விழிப்புணர்வு மட்டுமே இருக்கிறது. எல்லாமே நான் தான் என்று உணர்கிறார். இங்கே ஒரு ஆபத்தும் இருக்கத்தான் செய்கிறது. அது புத்தக ஞானமாக இருந்தால் அவர் தற்பெருமை அடையலாம். ஆனால் அது உண்மையான அனுபவமாக இருந்தால் அவர் என்ன பார்க்கிறார்? அப்படியானால் ஞானம் எப்போது பக்தியாகிறது என்று இன்னொரு கேள்வி இங்கு எழுகிறது. அவர் ஒரு மரத்தை பார்க்கிறார், அதில் தன்னையே பார்க்கிறார். ஒரு பறவையை பார்க்கிறார், அதிலும் தன்னையே பார்க்கிறார். ஒரு ஏழையை பார்க்கிறார், அதிலும் தன்னையே பார்க்கிறார். ஒரு பகைவனை பார்க்கிறார், அதிலும் தன்னையே பார்க்கிறார். இப்போது அவர் எப்படி வாழ்வார்? அன்பில்லாமல் வாழ முடியுமா என்றால் இல்லை. அவருடைய ஞானம் கருணையாக வெளிப்படும். அவருடைய அறிவு அன்பாக மாறும். அதுவே பரமபக்தி. பகவான் ரமண மகரிஷியின் வாழ்க்கையில் ரமணர் வெறும் ஞானியா என்று கேட்டால் இல்லை. ஒரு மாட்டிற்கு உடல் நலம் சரியில்லை என்றால் கவலைப்பட்டார். ஒரு அணிலுக்கு உணவு கொடுத்தார். ஒரு நாயை அன்புடன் அழைத்தார். ஏனென்றால் அவருக்கு எல்லாமே ஒரே சுயமாக இருந்தது. அதனால் அவருடைய ஞானம் கருணையாக பூத்தது. மாணிக்கவாசகர் சிவபெருமானை அழைத்தார், அழுதார், பாடினார். இறுதியில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ எனக்குள் இருக்கிறாய் என்று சொன்னார். பக்தி ஞானமாக மாறிவிட்டது. பகவான் ஆதிசங்கரர் அத்வைதத்தை நிறுவினார். ஆனால் பஜகோவிந்தம் என்று பாடினார். ஏன் அப்படி பாட வேண்டும்? ஞானம் இருதயத்தை வறட்சியாக்கவில்லை, அது அன்பாக பெருகியது. ஒரு கண்ணாடி தூசியால் மூடப்பட்டுள்ளது. பக்தி என்ன செய்கிறது? அன்பின் கண்ணீரால் அந்த தூசியை கழுவுகிறது. ஞானம் என்ன செய்கிறது?
அது கண்ணாடி என்பதை உணர்த்துகிறது. இரண்டும் சேர்ந்த பிறகுதான் முழுமையான பிரதிபலிப்பு ஏற்படுகிறது. இன்றைய வாழ்க்கையில் ஒருவர் தினமும் பூஜை செய்கிறார், ஆனால் வீட்டில் கோபமாக இருக்கிறார். அது இன்னும் முழுமையான பக்தி அல்ல. மற்றொருவர் எல்லாம் பிரம்மம் என்று சொல்கிறார், ஆனால் யாரையும் நேசிக்கவில்லை. அது இன்னும் முழுமையான ஞானம் அல்ல. உண்மையான பக்தி உண்மையான அன்பாக மாறும். உண்மையான ஞானம் உன்னை கருணையாக மாற்றும். ஒருவர் நான் பெரிய அத்வைதி என்று சொன்னார். ஆசான் கேட்டார், சரி, வீட்டில் உன் மனைவி உன்னை திட்டினால் என்ன செய்வாய் என்று கேட்டார். உடனே அவர், அது வேறு விஷயம் சுவாமி என்று கூறினார். மற்றொருவர் சொன்னார், நான் பெரிய பக்தன் என்று. அதே ஆசான் கேட்டார், உன் எதிரிக்கு நல்லது நடந்தால் எப்படி உணர்வாய் என்று கேட்டார். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். அப்படியானால் அத்வைதமும் இன்னும் தொடங்கவில்லை, பக்தியும் இன்னும் மலரவில்லை என்று மெதுவாக கூறினார். இங்கே ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது. பக்தி உச்சத்தை அடைந்தால் அங்கே பக்தன் இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறார். ஞானம் உச்சத்தை அடைந்தால் அங்கே ஞானி இல்லை, பிரம்மம் மட்டுமே உள்ளது. இரண்டிலும் மறைவது யார்? அகங்காரம். பக்தியும் ஞானமும் இரண்டு ரயில் பாதைகளை போன்றவை அல்ல. ஒரே பறவையின் இரண்டு இறக்கைகள். ஒரு இறக்கையால் பறக்க முடியாது. அன்பில்லாத ஞானம் மனிதனை வறண்ட அறிவாளியாக மாற்றும் அபாயம் உள்ளது. ஞானமில்லாத பக்தி மனிதனை குருட்டு நம்பிக்கைக்குள் இழுக்கும் அபாயமும் உள்ளது. ஆனால் அன்பு விழிப்புணர்வை சந்திக்கும் போது, விழிப்புணர்வு அன்பாக மலரும் போது, அங்கே பக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை. அங்கே வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் இறைவனின் அருளாக உணரப்படுகிறது. அந்த நிலையில் ஒருவர் நான் தாசன் என்றாலும் அது உண்மை, அகம் பிரம்மாஸ்மி என்றாலும் அது உண்மை. ஏனென்றால் அங்கே பேசுவது அகங்காரம் அல்ல, அன்பாக ஒளிரும் எல்லையற்ற சத்தியம். அடுத்தபடியாக அத்வைதமும் பக்தியும் இன்றைய வாழ்க்கையில் எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதை சில நிகழ்வுகள் மூலம் பார்க்கலாம். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்துள்ளோம். அத்வைதம் என்பது இமயமலையில் இருப்பவர்களுக்கு என்று பலர் நினைக்கிறார். பக்தி என்பது கோவிலுக்கு போகிறவர்களுக்கு என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படியானால் குடும்பம் நடத்துவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், மாணவர்கள், இவர்களுக்கு ஆன்மீகம் இல்லையா? இதுதான் மிகப்பெரிய தவறான எண்ணம். உண்மையான ஆன்மீகம் வாழ்க்கையிலிருந்தே ஓட சொல்லவில்லை, வாழ்க்கையை விழிப்புடன் வாழச் சொல்கிறது. ஒரு தாமரை மலரை பாருங்கள். அது தண்ணீரில் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் அதனை நனைக்க முடியவில்லை. அதே போல உலகத்தில் வாழுங்கள், ஆனால் உலகம் உங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ள விடாதீர்கள். இதுதான் ஆன்மீகத்தின் ஆழமான சாரம். குடும்ப வாழ்க்கை அன்பா அல்லது உரிமையா? இது ஒரு பெரிய கேள்வி. ஒரு கணவன் மனைவியிடம் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு நாள் மனைவி அவரது கருத்தை ஏற்கவில்லை. உடனே கோபம் வருகிறது, சண்டை வருகிறது, பிறகு மௌனமாகிறது. இங்கே அன்பு எங்கே போனது? உண்மையில் அங்கே அன்பு இல்லை, உரிமை உணர்வு மட்டுமே இருந்தது.
அகங்காரம் மட்டுமே இருந்தது. உண்மையான பக்தி என்ன கற்றுக் கொடுக்கிறது? மனிதனை சொத்தாக அல்ல, இறைவனின் பரிசாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. மனைவி உன் சொத்து அல்ல, கணவன் உன் சொத்து அல்ல, குழந்தை உன் சொத்து அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையில் சில காலம் மலர்ந்த தெய்வீக மலர்கள். இந்த புரிதல் வந்தவுடன் அன்பு கட்டுப்பாடிலிருந்து விடுதலை பெறுகிறது. ஒரு நகைச்சுவையான நிகழ்வு. ஒரு கணவர் தினமும் கோவிலுக்கு போவார். வீட்டிற்கு வந்ததும் மனைவியிடம் சண்டையிடுவார். ஒரு நாள் அவரது மகன் கேட்டார், அப்பா, நீங்கள் கோவிலில் இருக்கும் சுவாமி வீட்டுக்கு வரமாட்டாரா என்று கேட்கிறார். ஆனால் இது நம் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் உண்மை. கோவிலில் பக்தி, வீட்டில் அகங்காரம். இது உண்மையான ஆன்மீகம் அல்ல. குழந்தைகள் கட்டுப்படுத்துவதா அல்லது வழி நடத்துவதா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பல பெற்றோர்கள் இது என் மகன், இது என் மகள் என்று சொல்கிறார்கள். என் என்ற வார்த்தை இயல்பானது. ஆனால் அந்த என் என்ற உணர்வு குழந்தையின் சுதந்திரத்தை அளிக்க ஆரம்பித்தால் அங்கே அன்பு இல்லை, பயம், அகங்காரம், ஒப்பீடு, எதிர்பார்ப்பு இவைதான் இருக்கும். இவை வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. ஒரு தோட்டக்காரன் பூவை மலர வைக்க முடியாது. அவன் செய்யக்கூடியது தண்ணீர் ஊற்றலாம், வெயிலில் இருந்து காப்பாற்றலாம், உரம் போடலாம். மலர்வது பூவின் இயல்பு. அதே போல ஒரு பெற்றோரின் பணி குழந்தையை உருவாக்குவது அல்ல, அதன் இயல்பை மலரச் செய்வது. இப்பொழுது தொழில் மற்றும் வியாபாரம் பற்றி சற்று சிந்திக்கலாம். ஆன்மீக பாதையில் பயணிப்பவர்கள் தொழில் வியாபாரம் செய்யலாமா என்று பலர் கேட்கிறார்கள். அடியேன் கேட்பது, ஏன் முடியாது? பிரச்சனை பணத்தில் இல்லை, பிரச்சனை பற்றுதலில் உள்ளது. பணம் ஒரு கருவி. அதை நான் என்ற அடையாளமாக மாற்றும் போது அது துன்பமாகிறது. நான் தொழிலதிபர், நேர்மையாக உழைப்பவன் என்று கூறுகிறார். ஊழியர்களை மதிப்புடன் நடத்துகிறார். சமூகத்திற்கு பல நன்மைகளை செய்கிறார். அவருடைய தொழிலிலும் ஆன்மீகம் தானாக மலர்கிறது. ஒரு சிறிய கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. 2 கடைகள். ஒன்றில் லாபம் மட்டுமே முக்கியம், மற்றொன்றில் வாடிக்கையாளர் திருப்தியே முதலில். பல ஆண்டுகளுக்கு பிறகு 2வது கடை வளர்ந்தது. ஏன்? அங்கு அன்பு, நேர்மை, நம்பிக்கை இவை ஆன்மீக மதிப்புகள் மட்டுமல்ல, நிலையான வெற்றியின் அடித்தளங்களும் ஆகும். அன்றாட வாழ்க்கையில் அலுவலக வாழ்க்கை எப்படி உள்ளது? ஒரு அலுவலகத்தில் 2 பேர் வேலை செய்கிறார்கள். முதல் மனிதர் அவனை விட நான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார். 2வதாக இருப்பவர் என்னால் முடிந்த சரியான பணியை செய்கிறேன் என்று நினைக்கிறார். இதில் யார் அமைதியாக இருப்பார்? 2வதவர். ஏன்? முதல் மனிதனை இயக்குவது ஒப்பீடு, 2வது மனிதனை இயக்குவது பொறுப்பு. அத்வைதம் ஒப்பீட்டை கரைக்கிறது. பக்தி பணியை அர்ப்பணிப்பாக மாற்றுகிறது. இன்றைய சமூக ஊடகங்கள் நவீன அகங்காரத்தின் கண்ணாடி போல் தோன்றுகிறது. இப்போது மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நாம் வந்துள்ளோம். இன்று நாம் கைபேசிகளை எத்தனை முறை திறக்கிறோம்? எத்தனை பேர் லைக் செய்கிறார்கள்? யார் கமெண்ட் செய்தார்கள்? யார் ஷேர் செய்தார்கள்? ஒரு லைக் குறைந்தால் மனம் சோர்கிறது. ஒரு விமர்சனம் வந்தால் இரவு முழுவதும் தூக்கம் வருவதில்லை. ஏன்?
போன் காரணமா என்றால் இல்லை, உங்கள் அடையாளம்தான் காரணம். நாம் நம்மை உள்ளிருந்து அறியவில்லை, அதனால் வெளியிலிருந்து அங்கீகாரம் தேடுகிறோம். ஒரு மலர் மலரும் போது எத்தனை தேனீக்கள் வந்தன என்று எண்ணுவதில்லை, அது மலர்கிறது, அதன் வாசனை இயல்பாக பரவுகிறது. உண்மையான ஆன்மீக வாழ்க்கையும் அப்படித்தான். நீ உண்மையாக இரு, பாராட்டும் வரும், விமர்சனமும் வரும். இரண்டையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள். அடுத்தபடியாக, உறவுகளில் அன்பு முக்கியமா அல்லது பரிமாற்றம் முக்கியமா? இன்று பல உறவுகள் ஒரு ஒப்பந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ என்னை மதித்தால் நான் உன்னை நேசிப்பேன், நீ என்னை மதித்து என் பேச்சை கேட்டால் நான் உன்னுடன் இருப்பேன். இது அன்பு அல்ல, இது பரிமாற்றம். அதாவது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி. உண்மையான பக்தி நிபந்தனையற்ற அன்பை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான ஞானம் எல்லோரிடமும் ஒரே சாட்சியாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அழகான நிகழ்வு. ஒரு முதிய தம்பதியினர், திருமணமாகி 50 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்பொழுது ஒருவர் கேட்டார், உங்கள் திருமண வாழ்க்கையின் ரகசியம் என்ன? அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார், நாங்கள் ஒருவரை ஒருவர் மாற்ற முயற்சி செய்யவில்லை, புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம் என்று கூறினார். இதுதான் பக்தியின் மொழி, இதுதான் ஞானத்தின் மொழியும் கூட. இப்பொழுது ஒரு மனிதர் வெற்றியும் தோல்வியும் கண்டு எவ்வாறு உணர்கிறார்? வெற்றி வந்தால் நான் தான் செய்தேன் என்று கூறுகிறார், தோல்வி வந்தால் விதி என்று கூறுகிறார். இதுதான் அகங்காரத்தின் உண்மையான வடிவம். ஆன்மீகம் என்ன சொல்கிறது? முயற்சி செய், முழுமையாக செய், பலனை பற்றி கொள்ளாது. இதனால் முயற்சி குறையாது, பயம்தான் குறையும். ஒருவர் தினமும் எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்வார். ஒரு நாள் அவருடைய காரில் ஒரு சிறிய கீறல் விழுந்தது. உடனே கோபத்தில் கத்துகிறார், இதை யார் செய்தது என்று. அருகில் இருந்த நண்பர் மெதுவாக, சிறிது நேரத்திற்கு முன்தான் எல்லாம் இறைவன் செயல் என்று சொன்னீர்களே என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. தத்துவம் வாயில் இருக்கிறது, அனுபவம் இன்னும் இருதயத்தில் இறங்கவில்லை. குடும்பத்தை விட்டு ஓடுவது உண்மையான ஆன்மீகம் அல்ல, குடும்பத்தில் அன்பாக வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம். தொழிலை விடுவிப்பது ஆன்மீகம் அல்ல, தொழிலை நேர்மையுடன் செய்வது ஆன்மீகம். சமூக ஊடகத்தை வெறுப்பது ஆன்மீகம் அல்ல, அதை அகங்காரத்தின் கருவியாக அல்ல, விழிப்புணர்வின் கருவியாக பயன்படுத்துவது ஆன்மீகம். உறவுகளை தவிர்ப்பது ஆன்மீகம் அல்ல, அவற்றை பற்றுதலின்றி பொறுப்புடனும் கருணையுடனும் வாழ்வது ஆன்மீகம். அத்வைதம் வாழ்க்கையை மறுப்பதில்லை, வாழ்க்கையின் அடிப்படையான ஒற்றுமையை உணர்த்துகிறது. பக்தி வாழ்க்கையை விட்டு ஓட சொல்லவில்லை, வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்க சொல்கிறது. ஒரு நாள் நீங்கள் வீட்டில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கருணையாக மாறும், அலுவலகத்தில் செய்யும் ஒவ்வொரு செயலும் நேர்மையாக மாறும், சமூக ஊடகத்தில் பகிரும் ஒவ்வொரு பதிவும் அன்பாக மலரும். உங்கள் வெற்றியில் பணிவு இருக்கும், உங்கள் தோல்வியில் அமைதி இருக்கும். அப்போது நீங்கள் அத்வைதியா அல்லது பக்தரா என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால்
உங்கள் வாழ்க்கையே நீங்கள் அறிந்த சத்தியத்தின் உயிருள்ள சாட்சியாக மாறியிருக்கும். ஓம் சிவாய நமः.